நீங்களாம் ஒரு காலத்தில் இப்படி பேசுகிறதுனால தான் நாங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். என்னப்பா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டெல்லாம் யார் எவ்வளோ பெரிய சம்பவக்காரங்களாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ தெரியாது. அவ்வளோ ஃபார்வர்ட் பிளாக்கு தேவர் யார் நேதாஜி யார் அவ்வளோதான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனவாய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி, இந்த காணொளி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாகவே பேசிடலாம். ஸோ பிக் டாபிக், ஸோ பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அந்த காணொளி. அதாவது என்னென்னா, இப்போ சமீபத்தில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசின விஷயத்தை எடுத்துக்கிட்டு, அவர் பேசினது ரொம்ப சரியான விஷயம். ஆனால் அதை மீடியாக்கள் எப்படி திரிச்சு நியூஸ் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இந்த மீடியாக்கள் அமைச்சர் மூர்த்தி விஷயத்தில் மட்டுமில்லை, இன்னும் நிறைய வேறு விஷயத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு மேடையில் பேசினா உடனே அதை தவறாக நியூஸாக அப்படியே மாற்றி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சமீபத்தில் கூட கலன் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இயக்குனர்கிட்ட சரமாரியாக கேள்வி கேட்டு, அதாவது பின்னாடி தேவர் அப்படிங்கிறத இந்த பேர் வந்துடுச்சான். அந்த பேர் வந்தது ஏன் வைக்கலாம், எதுக்கு வைக்கலாம், அதாவது உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி படத்தில் என்ன வைக்கணும் என்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இயக்குனருக்கு உரிமை இருக்குது. புரியுதா? ஸோ எல்லாத்துக்குமே எல்லாம் உரிமையும் இருக்குது. அவர் சினிமாவில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்குற உரிமை இருக்கோ அதே மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவருக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதை பற்றி அந்த வீடியோவில் முழுசாக பார்க்குறோம். ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறது தப்பா? அதாவது இன்றைக்கி எங்களை நசுக்கப்பட்ட பரம்பரை, எங்களை அப்படி பண்ணிட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படமாக எடுக்கிறாங்க, விதவிதமாக என்னெல்லாமோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய மீடியாஸ்லாம் அதை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவர் பேசுகிறதெல்லாம். ஆனால் நம்ம அந்த அமுக்கிட்டாங்க, எங்களை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசி ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இடையில் மோதலை உண்டாக்குற அளவுக்கு படம் எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்ட பரம்பரை வெறும் ஆண்ட பரம்பரை நம்ம சொல்கிறோம். இந்த காலத்தில் நம்ம ஆண்டிருக்காங்க, நம்மளோட வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆண்ட பரம்பரை, முகலாயர்கள் நம்மை ஆண்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுல யாருக்கா அந்த பிரச்சனை இருக்கா? பிரச்சனை கிடையாது. ஆங்கிலேயர்கள் நம்மளே ஆண்டார்கள் அப்படி சொல்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை. நாயக்கர்கள் ஆண்டார்கள் சொல்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மறவர் சமூகம் ஒரு தமிழ் குடி ஆட்சி பண்ணாங்க, முக்குளத்தோர்கள் கள்ளர் மறவர் அகமுடையார்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுல என்ன பிரச்சனை? அதை சொன்னால் மட்டும் இவங்களுக்கு பொறுக்க மாட்டுக்கு. எப்படி இவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம்? இப்போ எல்லோரும் ஒரு காலத்தில் ஆண்ட மாதிரி தான் நாங்களும் ஆண்டிருக்கோம். இன்றைக்கி யாரும் ஆளலை. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி மக்களாட்சி, இன்றைக்கி ஓட்டு தான் இன்றைக்கி நம்மளை ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. அன்றைய காலத்தில் ஆண்டிருக்காங்க மறவர்கள், கள்ளர்கள், அகமுடையார், முக்குளத்தூர் சமூகம் இந்த மண்ணை ஆண்டிருக்கு. தமிழ் மண்ணை, குறிப்பாக தென் மாவட்டத்தை. வட மாவட்டத்தை வேறு யாராலும் ஆண்டிருக்கலாம். ஆனால் தென் மாவட்டத்தை குறிப்பாக நம்ம முக்குளத்தூர் சமூகம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர்கள் கட்டின கோட்டைகள், அவ்வளவு கோட்டைகள், கொத்தளங்கள் இன்றைக்கி இருக்குது, அரண்மனைகள் இருக்குது. ஓகேவா? இதை சொல்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை, யாருக்கும் எதிராகவும் நம்ம சொல்லலை. இருக்கிற வரலாறாக சொல்கிறோம். இந்த ஆண்ட பரம்பரையில் பார்த்திங்கன்னா சங்க காலத்திலேருந்தே புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கி படிப்பறிவு இல்லாதவர்கள் இருந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்க காலத்திலேயே காதர் பெண்டீர் அப்படிங்கிற ஒரு பெண் பார்ப்புலவர் சங்க இலக்கிய பாடல்கள்லாம் இந்த மரக்குல பெண்மணி எழுதியிருக்காங்க. ஸோ அது என்ன சொன்னால், அந்த காலத்துலேயே படித்த ஒரு மக்களாக இந்த சமூகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த காதர் பெண்டீர் அப்படிங்கிற மரக்குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை பற்றி நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. புரியுதில்ல உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம படித்தும் முட்டாளாக இருக்கும். படித்த முட்டாள்கள்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் எடுத்து பேசினா எதோ எதிர்ப்புறமோ திட்டு வாங்கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தும் ஒரு முட்டாளாக இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கி என்னென்னா எவெல்லாமோ பேசுகிறான். இந்த சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மரக்குலத்தோட வீரத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. ஈன்ற பொழுதிலும் தன் மகனை காண்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வர அந்த திருக்குறளில் வரக்கூடிய அந்த வரிகளாக இருக்கட்டும், அந்த சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய அந்த மரக்குலத்து பெண் தாய் தன் கணவனை இழந்துடுறா, தன் குழந்தையுமே போருக்கு அனுப்பி விடுறா. குழந்தை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் அவனையும் போருக்கு அனுப்பி விடுறா.
அதே மாதிரி வந்து அந்த சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாடல் மரக்குலத்தை பற்றி வர்ற பாடல். அதாவது எப்படி பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை வந்து புறமுதுகில் வந்து அம்பு பாய்ந்து இறந்து விட்டான் அப்படின்னு செய்தி கேட்டு வந்து இருக்காது. அந்த மாதிரி என் மகன் இறந்திருந்தால் அவனுக்கு நான் பால் குடித்த மார்பை வந்து அறுத்தறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு போகிறான். தன் மகன் வந்து மார்பில் அம்பு பட்டு காயம் ஏற்பட்டு இறந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னே அவள் வந்து அவ்வளவு ஆனந்தம் பட்டாளாம். ஸோ அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது. மரக்குல பெண்களை பற்றி, மறவர்களோட வீரத்தை பற்றி. ஆனால் அதெல்லாம் வந்து இன்றைக்கி எடுத்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி எப்படி பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான வரலாறாக மாறிவிட்டு, இதை வந்து அந்த சங்க இலக்கிய பாடல்களே வந்து பார்த்திங்கன்னா இது மறவர்களோட வீரம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இதை வந்து பொதுத்தளத்தில் பேசும்போது இது தமிழர்களோட வீரம், தமிழர்கள் தான், தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, சந்தோஷம், தமிழர்கள் தான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதை உண்மையான அந்த மரக்குடிக்கோட அந்த வீரத்தை வந்து அவங்களுக்கு போய் சேர வேண்டியதை சொன்னால் என்ன பிரச்சனை? சொன்னாலே இவங்களுக்குலாம் கோபம் தருது. எப்போ அதில் அந்த சங்க இலக்கியத்திலே அது மறவர்களும் தான்ப்பா இருக்குது. அதை சொன்னால் வந்து எப்படி இவன் சொல்லலாம்? இப்போ இவன் தான் இப்போ வந்து ஆண்ட பரம்பரையாக ஆனா போனான். இப்போ இருக்கிறத தான்ப்பா சொல்கிறோம், நீங்கள் தான் அதில் வந்து இல்லாததை சொல்கிறீங்க. புரியுதா? இன்றைக்கி பல விஷயங்கள், புலியை முரத்தால் அடித்த வீர மரத்தி, ஆனால் அது வந்து வீர தமிழ் பெண் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும், சந்தோஷம்தான், தமிழ் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் அதை வந்து ஒரு சபையில் வந்து இருக்கிறத மறவர்கள் இருக்குது, மறவர்களோட வீரத்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு வந்து கோபம் வந்துடுது. அது சொல்லுவாங்கள்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. என்ன குடி? தமிழ் குடியாம். சரி, சந்தோஷம், தமிழர்கள் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஐயன் அரிதனார் அவர் வந்து அந்த பாடலை எழுதியிருக்காரு. புறப்பொருள் வெண்பாய் மாலையில் மூத்த குடி அப்படிங்கிறது வந்து ஒரு மரக்குடியை தான் குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? மறவர்களோட வரலாறு தான் அவர் எழுதியிருக்காரு. ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பா மாலையில். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா போய் எடுத்து படிச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்குடி, தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க. சரி, சந்தோஷம், எல்லோரும் தமிழர்கள் தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே இது உண்மையானது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐயானால் எழுதுனது மறவர்களை பற்றி தான். அதை சொன்னால் உங்களுக்கு வந்து கோபம் வந்துடுது. அதாவது ஒரு உண்மையான வரலாறு வந்து சொல்லக்கூடாது. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, இது மறவர்களை பற்றிய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடாது, இது முக்குலத்தோர் தேவர் சமூகத்தை பற்றிய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எப்படி? அதை உண்மையை வந்து பேசக்கூடாது. இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி, எப்படி நீங்கள் தேவமாரை பற்றி படம் எடுக்கலாம், தேவரை பற்றி எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரே கேள்வி. குறிப்பிட்ட சசிகுமார் அவர்கள் வந்து 2-3 படம் தேவர் சமூகத்தை பற்றி எடுத்தார். அவரை வந்து அப்படி பேசி அவரை அந்த படமே எடுக்கூடாமல் அவரை ஃபீல்ட் அவுட் அவர் பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டீங்க. யாராவது வந்து தேவர் சமூகத்தை பற்றி யாராவது படம் எடுத்துட்டாங்களோ சரி. கலன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். பேக்ரவுண்டில் ஒரு போஸ்டர், ஒரு திருவிழா டைமில் ஒரு போஸ்டர் இருந்திருக்கு. அதற்கு உடனே கொஸ்டின், எப்படி நீங்கள் காட்டலாம், ஏன் காட்டக்கூடாதா? அப்போ அந்த தமிழ்நாட்டில் தேவர் சமூகம், முக்குலத்தோர் சமூகம்லாம் இருக்கிறதுக்கு வந்து வாழ்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாதவர்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மீடியாஸும் சரி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து பதில் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம தான் பதில் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ வரலாறு கொட்டி கிடக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி பேசுகிறீங்க, இன்றைக்கி கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கதறுவாங்க. அதாவது என்னென்னா பாண்டியன் அப்படின்ட்டு. நீங்களாம் ஒரு காலத்தில் இப்படி பேசுகிறனால தான் நாங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். என்னப்பா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டெல்லாம் யார் எவ்வளோ பெரிய சம்பவக்காரங்களாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ தெரியாது. அவ்வளோ ஃபார்வர்ட் பிளாக்கு, தேவர் யார், நேதாஜி யார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் நீங்கள்லாம் இந்த வரலாறை திருடும்போது என்னடா நம்ம வரலாறை இவங்க திருடுறாங்கன்னு எடுத்து படிக்கும்போது பாட்டம் முப்பாட்டம் எவ்வளோ பெரிய சம்பவக்காரங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இங்கே சங்க இலக்கியத்தில் வந்து மறவர்கள் கிடையாது, தொல்காப்பியத்தில் மறவர்கள் அப்படியா? எடுத்து படித்தா ஃபுல்லாக சங்க இலக்கியம், புறநானூறு, அகநானூறு, புறப்புல் வெண்பா மாலை எல்லாமே முக்குலத்தோர் வரலாறு தான். அவ்வளவு அழகாக இருக்குது. அதே மாதிரி பாலை நிலத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆள முடியும், ஆண்ட பரம்பரையாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கதறுவாங்க. ஆண்ட பரம்பரை மட்டும் இவங்க பாலை நிலத்தில் எப்படிப்பா ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இன்றைக்கி சவுதி அரேபியா, இன்றைக்கி நம்மளை ஆட்சி செய்த முகலாயர்கள், ராஜபுத்திரர்கள் எல்லாருமே பாலை நிலத்தில் தோன்றுறவங்க தான். பாலை நிலத்தில் என்ன விளையுன்னு கேட்பீங்கல்ல, பாலை நிலத்தில் தான் வீரம் விளைஞ்சிச்சு. நீங்கள் இன்றைக்கி கதறீங்கள, இன்றைக்கி வரைக்கும் கதறீங்கள, அன்றைக்கி அதற்கு காரணமாக இருந்த ஆண்ட பரம்பரை
உருவான இடமும் அதே பாலநிலம்தான். ஸோ நன்றி. அதாவது நம்ம இந்த காணொளி வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்டை படிச்சுட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விவாதித்து அடுத்த காணொளி நம்ம பதிவு பண்ணுவோம். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.